ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கான வீடியோவில் வந்து ஒரு ஆம்ப்ளிஃபையர், இது கார் ஆம்ப்ளிஃபையர்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நான் வாங்கிட்டு வந்தேன். இதோட காஸ்ட் வெறும் 50 ரூபா தான். பட் இது ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரில. ஓகேங்களா, என்கிட்ட பேட்ரி கிடையாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, எஸ்எம்பிஎஸ் வந்து என்கிட்ட இருக்குது. ஸோ ஒரு 12 வாட் 5 ஆம்ப் எஸ்எம்பிஎஸ் இருக்குது. ஸோ அதை வந்து கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இங்கெல்லாம் ஃபுல்லாக ஆயில் ஊற்றிருக்கு. உள்ளே ஃபுல்லாக டேமேஜாக இருக்கா என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, உள்ளே வந்து ஒரு 4440 ஐசி இருக்குது. ஆனால் உள்ளே நிறைய விஷயங்கள், அதாவது பாருங்கள், கொலைக்கு வந்து நிறைய கூடு கட்டி இருக்குது. பிடி போர்டுக்கும் தனியாக அந்த ஒரு போர்டு வந்துடுச்சு, இதுக்கும் தனியாக எதுவுமே இல்லை. பார்க்கலாம், உள்ள ஓப்பன் பண்ணிவிட்டு மற்ற வேறு ஏதாவது டேமேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே டின்னர் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டேன். ஏன்னா டின்னர் போட்டாக்கா நமக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆகாது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தனித்தனியாக க்ளீன் பண்ணிவிட்டு போர்டையும் வந்து நல்லா ஒரு க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். டஸ்ட் இருந்தாக்கா நம்மளுக்கு எதாவது பிரச்சனை வரும்ன்ட்டு. இப்போ கைட்டினது எல்லாத்தையுமே வந்து நான் போர்டில் திருப்பி அந்த பாக்ஸில் திருப்பி ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் ஆகுதா இல்லைன்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ சின்ன சின்ன ஒயரிங் வந்து விட்டுருந்தது, அதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அதே போல் புது ஒயரும் போட்டிருக்கேன். வால்யூம் கண்ட்ரோலுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப கம்மியாக டேமேஜ் ஆயிருந்தது ஒயரு. ஸோ கட் பண்ணிட்டு சால்வ் பண்ணணும்னு பார்த்தா சால்விங் இது பிடிக்கல, அந்த அளவுக்கு துரு இருந்தது. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேனாக்கா எஸ்எம்பிஎஸில் வந்து 12 வாட்ஸ் சப்ளை கொடுக்க போகிறேன். 12 வாட் எஸ்எம்பிஎஸ் அவுட்புட் கொடுத்தாச்சு. இப்போ வந்து சுவிட்ச் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணிவிட்டேன். சவுண்டு வருதான்னு தெரில, சவுண்டுக்கு மட்டும் செக் பண்ணணும். வயர் கனெக்ட் பண்ணலை, மற்றபடி வோல்டேஜ்லாம் கரெக்டாக தான் வந்துட்டுருக்கு. சவுண்டு மட்டும் செக் பண்ணிடலாம். இதில் வந்து நான் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணல, ப்ளஸ் வால்யூம் சுவிட்ச் எல்லாமே லூஸாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து சவுண்ட் வரல, என்ன ரீசன்னு தெரில. ஆடியோ இன்புட் வருதுன்னு தெரில. ஏன்னா வந்து அந்த மோடு பார்த்தீங்கன்னாக்கா அந்த MP3 டீகோடர் வந்து மோட் செலக்ட் பண்ணவே முடியல. அந்தளவுக்கு வந்து அப்படியே இருந்தது. SD கார்டு போட்டாலோ இல்லை வேறு எது போட்டாலுமே மோட் செலக்ட் பண்ணல. ஒருவேளை வந்து அந்த MP3 டீகோடர் டேமேஜாக இருக்குன்னு டவுட் இருந்தது. அதனால் என்ன பண்ணேன்னா, என்கிட்ட ஒரு டீகோடர் இருந்துச்சு, அதை வந்து நான் கனெக்ட் பண்ணி இப்போ பார்க்கலாம். இந்த ஒரு டீகோடர் வந்து இதில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். கனெக்ட் பண்ணிவிட்டு பவர் ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ பவர் ஆன் பண்ணிட்டேன். இல்லை மோடு வந்து மீட்டிங் மோடில் இருக்குது. SD கார்டு மோடுக்கு செலக்ட் பண்ணியாச்சு. சாங் ப்ளே ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ப்ளே ஆகுது. ஸோ இதில் சின்ன பிரச்சனை தான், MP3 டீகோடர் வந்து வேலை செய்யலை, அதனால் தூக்கி போட்டாங்க. ஸோ சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நம்மளே சரி பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து அதை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த MP3 டீகோடர் நம்ம கையால் மாற்றிக்கலாம். பட் அந்த விவரம் உங்களுக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்காக தான் இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ சின்ன பிரச்சனை இருக்கவங்கள நம்மளே சரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட சப்போர்ட் என்றைக்கும் வேணும். ஸோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.